ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையில் எந்த போர் நிறுத்த விதிமீறலும் நடக்கவில்லை என்று இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மான்கோட் செக்டாரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இதன் மூலம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக கூறப்பட்டது. இந்த தாக்குதல் சுமார் 15 நிமிடங்கள் நீடித்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் எந்த போர் நிறுத்த விதிமீறலும் நடக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதியில் பெய்த கனமழை காரணமாக ஏழுமலையான் கோயில் வளாகத்தில் தண்ணீர் தேங்கியதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருமலையில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக கோயில் வளாகத்தின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதனால் தரிசனத்திற்காக கோயிலுக்குள் பக்தர்கள் செல்ல முடியாமலும் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் வெளியே வர முடியாமலும் சிரமப்பட்டனர். இதையடுத்து பக்தர்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்த தேவஸ்தான அதிகாரிகள் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள் அனுப்பினர். இருப்பினும் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் தங்கள் அறைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் செல்வதற்கு கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நடப்பாண்டில் 2வது முறையாக பவானிசாகர் அணை நிரம்புகிறது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நேற்று பகல் 12 மணி அளவில் 101.8 அடியை எட்டியது. அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் விரைவில் 102 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அணையிலிருந்து உபரி நீர் பவானி ஆற்றில் 10,000 கன அடி வரை திறந்துவிடப்படலாம் என்றும் திறந்துவிடப்படும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கால்நடைகள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்குமாறும் நீர்வளத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மயிலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசின் இல்ல நடவடிக்கைகளை சிசிடிவி கேமரா மற்றும் மோடம் மூலம் ஹேக் செய்து கண்காணிப்பதாக அன்புமணியின் நிதி மேலாளர் சசிகுமார் மீது கோட்டக்குப்பம் டிஎஸ்பியிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமதாசின் ஆதரவாளர் உமாபதி என்பவர் அளித்த புகார் மனுவில் ராமதாஸ் வீட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் தனியார் நிறுவனத்தின் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இணைய வசதிகளை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ராமதாஸ் தொலைபேசி உரையாடல் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளது என்றும் தைலாபுரம் தோட்டத்து வைஃபை மோடம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமதாஸை யாரெல்லாம் சந்திக்கின்றனர் என்ற விவரத்தை சட்டவிரோதமாக சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் இதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்றும் புகார் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொடுத்தீங்க தபால் கூட வேற என்ன கொடுத்தீங்க? மோடம் மட்டும் தான் கொடுத்தது. தபாலும் மோடம் ஐயா கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அதான் கொடுத்தோம். அதுக்கு கொடுத்தோன்னே அது டிஎஸ்பி மேடம் என்ன சொன்னாங்க? அது வாங்கி வச்சிருந்தாங்க. கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் அருகே தமிழ்நாடு எல்லையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடுமையான வறட்சி நிலவுவதால் காவிரி நீரை கொண்டு குளம் குட்டைகளை நிரப்ப வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வாகன பேரணி நடத்தினர். ராமபுரம், அஜிபுரம், சந்தனபாளையம், ஜல்லிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தமிழர்கள் வசிக்கின்றனர். இந்த கிராமங்களில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் தெரிவித்து வருகின்றனர். அற்புதமான ஒரு ரேலி பண்ணிக்கிறாங்க. அந்த ரேலியில் எங்களுடைய குடி தண்ணிக்கோசரமே தான், வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு குடிக்க தண்ணி முக்கியமாக வேணும். அந்த தண்ணியை எங்கள் கவர்மெண்ட்டு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இது பண்ணணும். 1000 அடிக்கு மேல் ஆழ்துளை கிணறுகளை தோண்டினாலும் தண்ணீர் கிடைப்பதில்லை என்பதால் வறட்சியை போக்கும் விதமாக காவிரியில் செல்லும் உபரி நீரை இப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து இப்பகுதியில் கடையடைப்பு நடத்திய கிராம மக்கள் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகன பேரணி சென்றனர். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை 8 நாட்களாகியும் கொள்முதல் செய்யாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஜெயங்கொண்டம் தாப்பழூர் பகுதி விவசாயிகள் எள் மற்றும் கடலை பயிர்களை 8 நாட்களுக்கு முன்பு கொண்டு வந்திருந்தனர். அவற்றை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஜெயங்கொண்டம் அரியலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க என்ன கல்லையெல்லாம் சுத்தமாக நிறம் மாறி போய் அவர் ஈனக்கரையத்துக்கு போட்டு போகணும். ஏன்னா அவங்க இதே போல் அதுக்கு எங்களை வர சொல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நானும் இதை வேலைக்கு போகிறவன், இன்றைக்கி 1000 ரூபா சம்பளத்தை வேலைக்கு போகிறவன், ஏன்னா வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். இதேபோல கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பெண்ணாடத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் கொள்முதல் செய்வதற்கு காலதாமதம் ஆகி வருவதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் நெல்லை திறந்த வெளியில் குவித்து வைத்திருப்பதால் மழைநீர் உள்ளே புகுந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் தங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுகிறது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
தபால் துறையின் மேம்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் 2.0 புதிதாக செயல்படுத்த திட்டமிடப்பட்ட நிலையில் விரைவு அஞ்சல், பதிவு அஞ்சல் உள்ளிட்ட சேவைகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் விரைவு அஞ்சல், பதிவு அஞ்சல் உள்ளிட்ட தேவைகளுக்காக தபால் நிலையத்திற்கு சென்றவர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலே இந்த தொழில்நுட்ப கோளாறு நீடிப்பதாக அஞ்சலக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். நாங்கள் வாரத்தில் 2-3 நாள் போடுவோம். எப்போயும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. எங்களுக்கு சனிக்கிழமை வந்து அப்போயும் சர்வர் ஒர்க் ஆகலை. இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ½ மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன். இன்னும் கூட்டம் வந்து 20-25 பேர் நிற்கிறாங்க. எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. சீக்கிரம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நாங்கள் ஸ்பீட் போஸ்ட் எப்பவுமே பண்ணுவோம். நாங்கள் சாட்டர்டேலேருந்து வந்துட்டுருக்கேன். அன்றைக்கும் சர்வர் ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் கேட்டால் ISO 2.2 சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை இன்றைக்கி ஒரு 1 hour 1.5 hour மேலே நின்றுட்டேன். நான் ஸ்பீட் போஸ்ட் பண்ண முடியல. நான் திருப்பி ரிட்டர்ன் தான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைக்க ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரை இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் இணைக்க ரயில்வே அமைச்சகம் கொள்கை அளவிலான ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பணிகள் அடுத்த 3 மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் இந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளது. அதன்படி பறக்கும் ரயில் சேவையின் ரயில் இயக்கம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை தமிழ்நாடு அரசின் கீழ் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். இதற்கான பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும். இந்த நடவடிக்கை மூலம் கூடுதல் வசதிகளும் மேம்பட்ட ரயில் சேவையும் பயணிகளுக்கு கிடைக்கும். ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்த காங்கிரஸ் SC பிரிவுக்கு அனுமதி வழங்கும்படி சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி தமிழ்நாடு காங்கிரஸ் SC பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது சிவானந்தா சாலை மற்றும் ராஜரத்னம் ஸ்டேடியம் ஆகிய இடங்கள் மட்டுமே போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடம் என்பதால் இதில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து தெரிவித்தால் அனுமதி தரப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த கோரி உடனடியாக காவல் ஆணையருக்கு விண்ணப்பிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரட்டை அடுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சென்னையின் அடையாளமாக கருதப்பட்ட இரட்டை அடுக்கு பேருந்துகள் 1997 ஆண்டு முதல் இயக்கப்பட்டு வந்த நிலையில் 2008 ஆண்டு இந்த பேருந்து சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் மீண்டும் இரட்டை அடுக்கு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கமான பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் தேவைக்காக இரட்டை அடுக்கு பேருந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளன. முதற்கட்டமாக 20 மின்சார இரட்டை அடுக்கு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் வகையிலும் வழித்தடம் திட்டமிடல் மற்றும் கட்டண நிர்ணயம் ஆகியவை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 90 பயணிகள் வரை பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்படும் இந்த பேருந்துகளை அண்ணா சாலை, காமராஜர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வழித்தடங்களில் மட்டும் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள பைசன் திரைப்படம் அனல் பறக்கும் கலைப்படைப்பு என்று அதன் தயாரிப்பாளர் புகழாரம் சூட்டியுள்ளார். கபடி விளையாட்டை மையமாக கொண்டு உருவாகியுள்ள பைசன் காளமாடன் படத்தில் துரு விக்ரம், அனுபமா, பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளி வெளியீடாக படம் திரைக்கு வருகிறது. இந்நிலையில் பைசன் திரைப்படத்தை தயாரிப்பு நிறுவனமான அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்டின் நிர்வாக இயக்குனர் சமீர் நாயர் வெகுவாக புகழ்ந்துள்ளார். தங்களை வியப்பில் ஆழ்த்திய அனல் பறக்கும் சக்தி வாய்ந்த படைப்பு என்று கூறியுள்ள அவர் இத்தகைய துணிச்சல் மிக்க படத்தை தயாரித்ததில் பெருமை கொள்வதாக கூறியுள்ளார். பார்க்கிங் திரைப்படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்ததை அடுத்து படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் ஆகியோர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் பார்க்கிங். இந்நிலையில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் சிறந்த தமிழ் திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர் ஆகிய 3 விருதுகள் பார்க்கிங் படத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.